ஹலோ எவ்ரிவன், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்ற சாப்டர் தான் பார்க்க போகிறோம், 10th கிரேடோடது. ஸோ இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான சாப்டர் அண்ட் நியூமரிக்கல்ஸ் நிறைய இருக்கக்கூடிய சாப்டர். ஸோ இதில் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த சாப்டரில் ஸோ உங்களோட போர்டில் என்னென்ன மாதிரியான கொஷின்ஸ்லாம் வந்தது அண்ட் கம்ப்ளீட் உங்களோட டெக்ஸ்ட் புக்கில் என்ன இருக்க போகுது எல்லாமே நம்ம வந்து சால்வ் பண்ண போகிறோம். ஸோ வித்தவுட் எனி டிலே வில் ஸ்டார்ட் த கிளாஸஸ். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், நம்ம எலக்ட்ரிசிட்டி அப்படின்னு சொன்ன உடனே நமக்கு ஞாபகம் வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எலக்ட்ரிக் கரண்ட் அண்ட் அவங்களோட சர்க்கியூட். ஏன்னா நம்ம வீட்டிலலாம் என்ன சொல்லுவோம், கரண்ட் போயிடுச்சு, கரண்ட் இருக்கா பாருங்கள், இதெல்லாம் நம்ம வந்து அடிக்கடிக்கு யூஸ் பண்ணுறக்கூடிய ஒரு வார்த்தை தான் இது. அப்போது கரண்ட்னா என்ன அப்படின்னா, ஜென்ரலாக கரண்ட்டை புரிஞ்சுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வச்சுக்கோங்களேன், எலக்ட்ரிக் சார்ஜஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ் ஆச்சு அப்படின்னா கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். சரிங்களா? அப்படின்னா என்ன அப்படின்னு பாருங்கள். ஃபார் எக்ஸாம்பிள், என்கிட்ட ஒரு கண்டக்டர் இருக்குது. இது ஒரு காப்பர் ஒயர். இந்த காப்பர் ஒயரில் இந்த எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த காப்பர் ஒயரில் எலக்ட்ரான்ஸ் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துச்சு அப்படின்னா அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு அர்த்தம். அப்போ இந்த கரண்ட்டுக்கான டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பாருங்கள். ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். இந்த சார்ஜஸ் பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம் ஆர் நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம். சரிங்களா? பாசிட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம் இல்லை நெகட்டிவ் சார்ஜாகவும் இருக்கலாம். அப்போது எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு நகருது அப்படின்னா அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுது. இங்கே இன்னொன்று நம்ம ஃபோக்கஸ் பண்ண வேண்டிய வார்த்தை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரேட். ரேட்னா என்னென்னா டைம். அப்போது டைமை பொறுத்து எலக்ட்ரான் ஆர் புரோட்டான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு நகர்ந்துச்சு அப்படின்னா அது எதை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம், கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொல்லலாம். அப்போ கரண்ட்டுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்க்கலாம். கரண்ட்டுக்கு இன்னொரு டெஃபினிஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, the amount of charge flowing through a, சும்மா இந்த நோட்ஸை வந்து நீங்கள் வந்து பார்க்கறது மாத்திரம் இல்லாமல் ஒரு நோட் எடுத்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் உங்கள் ஹேண்ட் ரிட்டனில் நீங்கள் காப்பி பண்ணிக்கோங்க. தட் வில் பி குட். ஏன்னா ரிட்டன் ப்ராக்டிஸ் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நிறைய மார்க்கை ஸ்கோர் பண்ணி கொடுக்கும். ஸோ the amount of charge flowing through a particular area in a unit time. அப்போ யூனிட் டைமை பொறுத்து ஃப்ளோ ஆகுது, சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுது அப்படின்னா அது கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணி கொடுக்கும். புரியுதுங்களா உங்களுக்கு? சரியா? அப்போது ரெண்டு டெஃபினேஷன் இருக்குது. ஒரு டெஃபினேஷன் என்னது, the rate of flow of charges is called as what, current அப்படின்னு சொல்லலாம். இல்லைனா the amount of charge flowing through a particular area in a unit time, அதையும் நம்ம என்னன்னு சொல்லலாம், கரண்ட்டுன்னு சொல்லலாம். சரிங்களா? அப்போ கரண்ட்டை டினோட் பண்ணக்கூடிய ஒரு லெட்டர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஐ. ஸோ இந்த கேபிட்டல் ஐ தான் வந்து என்ன பண்ண போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கரண்ட்டை டினோட் பண்ணக்கூடிய லெட்டராக எடுத்துக்கலாம். ஃபார்முலா என்னது, I is equal to Q by T. I is equal to what? Q by T. ஸோ ஐன்றது கரண்ட், Q அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ். Qன்றது சார்ஜை டினோட் பண்ணுற லெட்டர். ஓகேங்களா? அண்ட் T அப்படின்றது டைம். ஸோ சார்ஜ் பை டைமை தான் நம்ம என்னன்னு சொல்ல போகிறோம் அப்படின்னா கரண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சரிங்களா? புரியுதா உங்களுக்கு? சரி, சார்ஜ்னா என்ன? சார்ஜ்னா என்ன? ரெண்டு விதமான சார்ஜஸ் இருக்குது. ஒன்று பாசிட்டிவ் சார்ஜ், இன்னொன்று நெகட்டிவ் சார்ஜ் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அப்போ இந்த சார்ஜ் அப்படின்றது ஒரு இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல். ஒரு மெட்டீரியலுக்கு இருக்கக்கூடிய டிஃபால்ட் ப்ராப்பர்ட்டியை தான் நம்ம என்னென்னு சொல்கிறோம், சார்ஜ் அப்படின்னு சொல்கிறோம். ஜென்ரலாக ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கோங்க, ஏதோ ஒரு மெட்டீரியல் எடுத்துக்கிறீங்க. இந்த மெட்டீரியல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நியூட்ரலாக தான் இருக்கும். நியூட்ரலாக இருக்கும். அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா இதில் நம்பர் ஆஃப் ப்ரோட்டான்ஸோ நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸோ சேமாக இருக்கும். number of protons and number of electrons will be same. சேமாக இருக்கிறதுனால
இது வந்து ஒரு நியூட்ரலாக இருக்கும். ஆனால் டியூ டு ஃப்ரிக்ஷனல் எலக்ட்ரிசிட்டி ஆர் ஸ்டாட்டிக் எலக்ட்ரிசிட்டி இதெல்லாம் வச்சு சார்ஜஸ் பிரியும். ஸோ இதெல்லாம் நம்ம லேட்டரான் பார்க்கலாம். அப்போது இதில் எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் இருக்குல்ல, அப்போது இந்த எலக்ட்ரான் அண்ட் ப்ரோட்டான் ஒரு இடத்துல இன்னொரு இடத்துல நகர்ந்துச்சு அப்படின்னா அது எதை கொடுக்கும்? கரண்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த சார்ஜை நம்ம எந்த லெட்டர் வச்சு டினோட் பண்ணிக்கலாம்? சார்ஜ் இஸ் டினோட்டட் வித் லெட்டர் Q. சரிங்களா? சார்ஜ் இஸ் டினோட்டட் வித் லெட்டர் என்னது? Q. புரிஞ்சுக்கோங்க. சரி, அப்போது SI யூனிட் ஆஃப் சார்ஜ் என்னது? SI யூனிட் ஆஃப் சார்ஜ், SI யூனிட் ஆஃப் சார்ஜ் இஸ் கூலும் அப்படின்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். கூலும்னு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார். ஸோ அவரோட பேரை ஹானர் பண்ணுற விதமாக சார்ஜோட யூனிட்டுக்கு என்ன பேர் வச்சுட்டாங்க? கூலும்னு பேர் வச்சுருக்காங்க. C அப்படின்னு டினோட் பண்ணுவோம். சரிங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இதை வந்து என்னென்னு சொல்லுவோம்? 5 கூலும், 5 கூலும் ஆஃப் சார்ஜ், 10 கூலும் ஆஃப் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம். ரைட்டா? சரி, அப்போது SI யூனிட் ஆஃப் நம்ம கரண்ட்டோட ஃபார்முலா பார்த்தோம். SI யூனிட் ஆஃப் கரண்ட் என்னது? SI யூனிட் ஆஃப் கரண்ட் என்னது? ஆம்பியர். அவர் ஒரு சயின்டிஸ்ட் தான், அவருக்கும் என்ன பண்ணுறோம்? அவரோட நேமை ஹானர் பண்ணுற மாதிரி கரண்ட்டோட யூனிட்டுக்கு ஆம்பியர்னு பேர் வச்சுருக்கோம். சரிங்களா? சரி, இப்போ இந்த கரண்ட் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட்டில் தான் இருக்கும். உங்களுக்கு கொஷினில் கேட்பாங்க, டிஃபைன் எலக்ட்ரிக்கல் சர்க்கியூட், எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போ எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்னா என்ன அர்த்தம்னா a continuous and closed path of an electric current. Continuous and closed path of an electric current is called as what? Electric circuit. புரியுதா உங்களுக்கு? ஸோ இது வரைக்கும் நம்ம என்னென்ன பார்த்துருக்கோம்? நல்லா புரிஞ்சுக்கோங்க. கரண்ட்னா என்னென்னு பார்த்தோம். கரண்ட்னா என்னென்னு சொல்லலாம்? ரேட் ஆஃப் ஃப்ளோ ஆஃப் சார்ஜஸ். அப்போது சார்ஜஸ் வந்து ரெண்டாக பிரிச்சுக்கலாம், ஒன்று பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ். அண்ட் கரண்ட்டுக்கு இன்னொரு டெஃபினிஷன் தான் என்னது? த அமௌண்ட் ஆஃப் சார்ஜஸ் ஃப்ளோயிங் த்ரூ அ பர்டிகுலர் ஏரியா இன் யூனிட் டைம். ஸோ அந்த பர்டிகுலர் டைமில் எவ்வளோ சார்ஜஸ் ஃப்ளோ ஆகுதோ அதை வந்து நம்ம கரண்ட்டுன்னு சொல்லலாம். அப்போ கரண்ட் இஸ் ஈக்குவல் டு I இஸ் ஈக்குவல் டு என்னது? Q/T. சரிங்களா? Q/T ஃபார்முலா. சரி, சார்ஜ் அப்படின்றது இட்ஸ் இன்ஹெரிட்டன்ட் ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மெட்டீரியல்னு சொன்னேன். ஜென்ரலாக எப்போவுமே எல்லா மெட்டீரியலும் எப்படி இருக்கும்? நியூட்ரலாக இருக்கும். சரிங்களா? சரி, SI யூனிட் ஆஃப் சார்ஜஸ் என்னன்னு சொன்னேன்? கூலும். ஞாபகம் வச்சுக்கணும். SI யூனிட் ஆஃப் சார்ஜஸ் என்னன்னு சொன்னேன்? கூலும். அண்ட் SI யூனிட் ஆஃப் கரண்ட் என்னது? ஆம்பியர். ரைட்டா? சரி, எலக்ட்ரிக் சர்க்கியூட் அப்படின்றது என்னன்னு சொல்கிறேன்? a continuous and closed path of a electric current. For example, இது பாருங்க, ஒரு பல்பு இருக்க மாதிரி நான் வந்து ஒரு சர்க்கியூட்டை வரைகிறேன். அப்போ ஒரு சர்க்கியூட் வரைஞ்சா அதில் என்னெல்லாம் இருக்குது? ஒரு பல்பு இருக்குது, ஒரு பேட்ரி இருக்கணும், ஒரு பேட்ரி இருக்குது, ஒரு ஸ்விட்ச் கீ. இப்போ இது வந்து ஒரு எலக்ட்ரிக் சர்க்கியூட்னு சொல்லலாமா? எஸ், we can say it is an electrical circuit. சரியா? ஏன்னா இது வந்து க்ளோஸ்டு பாத்தாக இருக்குது. அண்ட் இதில் கரண்ட் எங்கேருந்து எங்கே போகும் அப்படின்னா, இது பேட்ரி தானே. இந்த பேட்ரியில் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ், இந்த பெரிய லைன் இருக்கு இல்லையா அது பாசிட்டிவ், சின்ன லைன் இருக்கு இல்லையா அது நெகட்டிவ். அப்போது கரண்ட்டோட டைரக்ஷனை கேட்டாங்க அப்படின்னா பாசிட்டிவ்லேருந்து நெகட்டிவ்க்குன்னு சொல்லணும். சரிங்களா? அப்போ டைரக்ஷன் ஆஃப் கரண்ட் வில் பி த டைரக்ஷன் ஆஃப் த பாசிட்டிவ் சார்ஜஸ். அப்போது சார் இந்த சைடு யார் சார் ஃப்ளோ ஆவா? இந்த சைடு யாருமே வரமாட்டாங்களான்னா இந்த எலக்ட்ரான்ஸ் வந்து எந்த பக்கம் போகும்? இந்த பக்கம் போகும். நெகட்டிவ்லேருந்து பாசிட்டிவ்க்கு போகும். அண்ட் கரண்ட்டோட டைரக்ஷன் என்னது? பாசிட்டிவ் சார்ஜஸ் போகிறாங்க இல்லையா அந்த டைரக்ஷனில் தான் கரண்ட்டு போகும். I கிளியராக உங்களுக்கு புரியுதா? சரி, ஒரு கண்டக்டரில் கண்டக்டர் ஒன்று வரைஞ்சிக்கலாமா? இது ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த கண்டக்டரில் யார் கரண்ட்டை வந்து எடுத்துகிட்டு போவாங்க? கரண்ட்டை வந்து கரண்ட் போகிறதுக்கு யார் யூஸாக இருப்பாங்க அப்படின்னா அங்கே இருக்கக்கூடிய வேலன்ஸ் எலக்ட்ரான். நீங்கள் சின்ன கிளாஸஸில் வந்து வேலன்ஸ் எலக்ட்ரானை பற்றி படிச்சிருப்பீங்கள்ல. வேலன்ஸ் எலக்ட்ரான், இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான் ஆர் கேப்பபிள் டு மூவ் ஃப்ரம் ஒன் பிளேஸ் டு அனதர்.
ஸோ இந்த வேலன்ஸ் எலக்ட்ரான்ஸ் கரண்ட்டை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுது சரியா. அப்போ இந்த எலக்ட்ரான்ஸ்க்கு பேர் என்ன அப்படின்னா they are called as free electron. they are called as free electron. புரியுதா உங்களுக்கு? சரி சரி, கரண்ட்டோட ஃபார்முலா என்ன சொன்னேன் ஒரு தடவை சொல்லாமா? I is equal to Q by T. I is equal to Q by T. அப்போது இப்படி ஒரு கொஷின் கேட்பாங்க, டிஃபைன் 1 ampere ஆர் இதே வேறு எப்படி கேட்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஃபைன் யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னு கேட்பாங்க. அப்போது 1 ஆம்பியர்னாலும் இல்லை யூனிட் ஆஃப் கரண்ட் அப்படின்னாலும் என்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 ampere is constituted by the flow of 1 coulomb of charge per second. per 1 second கூட சொல்லலாம், இல்லை per second சொல்லிக்கலாம். ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்னா இது பாருங்க, 1 ampere of current எப்போ திரும்ப வரும்? 1 coulomb of charge 1 second ஃப்ளோ ஆச்சுன்னா அது எதை ப்ரொடியூஸ் பண்ணும்? 1 ampere of current-ஐ ப்ரொடியூஸ் பண்ணும் சரிங்களா. அப்போது 1 ampere is constituted by the flow of 1 coulomb of charge in 1 second in a circuit. அவ்வளோதான் சரிங்களா. ஆனால் இந்த 1 ampere அப்படின்றது ஒரு பெரிய யூனிட். அப்போ நம்ம அதுக்கு சப்ஸ்டியூஷனாக நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1 milli ampere 1 micro ampere அப்படின்னு சொல்லுவோம். அப்போ கேல்குலேஷனில் இது தேவைப்படும். 1 மில்லினா எவ்வளோனா 10 to the power of 1 into 10 to the power of minus 3 ampere சரியா. ampere 1 into 10 to the power of minus 6 ampere இதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும் சரிங்களா. ஏன்னா கேல்குலேஷன்ஸ்க்கு இது நமக்கு கண்டிப்பாக தேவைப்படும். புரியுதுங்களா? சரி, இப்படி ஒரு கொஷின் கேட்குறாங்க, calculate the number of electrons constituting 1 coulomb of charge அப்படின்னு கேட்குறாங்க சரியா. நான் கொஷின் இங்கே எழுதுகிறேன். அதாவது என்ன சொல்கிறாங்க, ஒரு கூலும் ஆஃப் சார்ஜஸை நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்படின்னா எவ்வளோ எலக்ட்ரான் தேவை அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இந்த மாதிரியான கொஷனுக்கு குவான்டைசேஷன் ஒரு கான்செப்ட் இருக்குது. குவான்டைசேஷனா என்னது முதல்ல அது நமக்கு தெரியணும். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு கண்டக்டர் இருக்குது, அதில் எவ்வளோ சார்ஜ் இருக்குன்றது, எவ்வளோ டோட்டல் சார்ஜ் இருக்குன்னு நம்ம கண்டுபிடிக்கணும்னு வச்சுக்கோங்களேன். அப்போது total charge, that is q னு வச்சுக்கோங்க. total charge q is equal to n into e. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அப்போ nன்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா number of electrons integers-ஆக இருக்கும். integers அதாவது 1 2 3 4 எவ்வளோ வேணால் இருக்கலாம் சரியா. அண்ட் e அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான். ஈன்றது என்னது? charge of electron. ஆர் இது சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் அண்ட் சார்ஜ் ஆஃப் ப்ரோட்டான் வந்து சேம் தான். அப்போ எவ்வளோ சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரானோட வேல்யூ 1.6 into 10 to the power of minus 19 கூலும். இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ, ஞாபகம் வச்சுக்கணும் ஓகேவா, மறந்துடக்கூடாது. இது ஒரு கான்ஸ்டன்ட் வேல்யூ. சரி, இப்போ இந்த கொஷனுக்கும் இதுக்கும் என்ன ரிலேஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா calculate number of electron அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது n கண்டுபிடிக்க சொல்கிறாங்க கரெக்டாக. n is equal to அப்போ q by e அப்படின்னு எழுதிக்கலாம் ரைட்டா. அப்போ q-ஓட வேல்யூ என்ன சொல்லியிருக்காங்க? 1 கூலும்னு சொல்லிட்டாங்க. ஸோ 1 divided by சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான் என்னது இங்கே கொடுத்துருக்கு. அப்போது 1.6 into 10 to the power of minus 19 கூலும். அப்போ இவங்க 2 பேரை டிவைட் பண்ணால் என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா 6.25 into 10 to the power of 18 electrons, சாரி ப்ளஸ் 18 18 electrons
இருக்குது. சரியா? அப்போது ஒரு கூலும் ஆஃப் சார்ஜஸில் இவ்வளோ எலக்ட்ரான்ஸ், அதாவது 18னா என்ன அர்த்தம்? ஃபார் எக்ஸாம்பிள் 625 பக்கத்தில் எத்தனை ஜீரோஸ் போடணும்? 16 ஜீரோஸ் போட்டால் எவ்வளோ வேல்யூ வருமோ அவ்வளோ வேல்யூ இருக்கும், அவ்வளோ எலக்ட்ரான்ஸ் இருக்கும்னு சொல்கிறாங்க. அப்போ 1 கூலும்ன்றது ரொம்ப பெரியது, ரொம்ப பெரிய வேல்யூ. அப்போ அதுக்கும் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மில்லி கூலும், மைக்ரோ கூலும், நானோ கூலும் அப்படின்ட்டு இந்த வேல்யூஸை யூஸ் பண்ணுவோம். மில்லினா நான் ஃபஸ்ட்டு என்னன்னு சொன்னேன்? 1 × 10⁻³ கூலும் அண்ட் 1 × 10⁻⁻6 கூலும் அண்ட் 1 × 10⁻⁹ கூலும். இதுதான் இதுக்கான அர்த்தம். ஸோ மில்லி, மைக்ரோ, நானோ. சரிங்களா? அண்ட் சரி, கரண்ட்டை மெஷர் பண்ணக்கூடிய டிவைஸ்க்கு பேர் என்ன? வாட் இஸ் த டிவைஸ் which is used to measure the current அப்படின்னா அம்மீட்டர். சரியா? அம்மீட்டர் எப்படி இருக்கும்? சிம்பிள் இதுதான் அம்மீட்டரோட சிம்பிள். ஏ போடணும், நடுவில் ப்ளஸ் மைனஸ் இருக்கும். இது அம்மீட்டரோட சிம்பிள். சரியா? ஓகேவா? ஸோ அம்மீட்டர் எதுக்கு யூஸ் ஆகுது? த இன்ஸ்ட்ருமெண்ட் இஸ் யூஸ்டு டு மெஷர் த கரண்ட். சரிங்களா? ஓகே. சரி, இதை எப்படி ஒரு சர்க்கியூட்டில் கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா சீரீஸாக தான் கனெக்ட் பண்ணணும். நம்ம லேட்டர் ஆன் படிப்போம் சீரீஸ் அண்ட் பேரலல் கனெக்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அதில் சீரீஸ் கனெக்ஷனில் தான் ஒரு சர்க்கியூட்டில், ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சர்க்கியூட், ஒரு பல்பு இருக்க சர்க்கியூட்னு வச்சுக்கோங்க. ஒரு பல்பு இருக்க சர்க்கியூட்னா அந்த பல்பு கூட என்ன பண்ணணும்? அம்மீட்டரை சீரீஸ் கனெக்ஷனாக தான் கொடுக்கணும், பேரலல் கனெக்ஷனாக கொடுக்கக்கூடாது. இப்படி தான் கொடுக்கணும். சரியா? இப்படி தான் கொடுக்கணும். கிளியர்? சரி, இப்படி கொடுக்கலன்னா என்ன ஆகும்? சரியா? ஏன் இப்படி கொடுக்கணும் அப்படின்னா இட் ஆஃபர்ஸ் அ லோ ரெசிஸ்டன்ஸ். அம்மீட்டர் ஆஃபர்ஸ் லோ ரெசிஸ்டன்ஸ். அப்போது பேரலில் கொடுத்தா என்ன ஆகும்னா அம்மீட்டரோட காயில் டேமேஜ் ஆயிரும். ஸோ அதனால் நம்ம என்ன பண்ணக்கூடாது? அம்மீட்டரை சீரீஸில் தான் கொடுக்கணும், பேரலில் கொடுக்கக்கூடாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். சரியா?